ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதிய கல்வி சேனலில் 6ஆம் வகுப்பு இயல் 9ல் இருக்கிற உரைநடை உலகம் பார்க்கலாம். ஓகேங்களா? மனித நேயம். இது பாருங்கள், இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது, ஓகேங்களா, இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது ஈகை. ஓகேங்களா? பசின்னு வந்துட்டா நம்ம வந்தவருக்கு அவங்க பசி போகிற வரைக்கும் வயிறார உணவை கொடுக்கணும். அதேமாரி நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மையே நம்ம செய்யணும். ஓகேங்களா? அப்புறம் ஆதரவு இல்லாதவர்களை நம்ம அன்போடு அரவணைக்கணும். பிறர் படும் துன்பத்தையும் தமது துன்பம் என எண்ணி அவங்களுக்காக கொஞ்சமாவது வருந்தணும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு 3 பேரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகில் எந்த ஆறுமே தன்னுடைய தாகத்திற்காக ஓடுவதில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. அதே மாதிரி எந்த மரமும் தனக்கான கனிகளை உருவாக்குவதில்லை. ஓகேங்களா? இவற்றை போல தான் மனிதனும் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும். ஓகேங்களா? அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசும் போன்ற குணங்கள் எல்லாம் வேணும். ஓகேங்களா? அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு லைன் கொடுத்துக்கிறாங்க பாரு. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலு நர் உண்மையானே அப்படின்னு புறநானூற்று இந்த பாடல் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் மாதிரி பாருங்கள், நம்மக்கிட்ட 400 ரூபா, ஓகேங்களா, நம்மக்கிட்ட 400 ரூபா காசு இருக்குன்னா மற்றவங்க வறுமையால் நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அதனால தான் நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுக்கணும். தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலும் உண்மையானேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வள்ளலாரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறி பார்த்துடலாம். ராமலிங்க அடிகள். ஓகேங்களா? ஓகே, இவர் பிறப்பு பார்த்தீங்கன்னா 1823. ஊர் பார்த்தீங்கன்னா மருதூர், கடலூர். ஓகேங்களா? பெற்றோர் பார்த்தீங்கன்னா ராமையா, சின்னம்மை. ஓகே, பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா குரூப் 2லலாம் இந்த இவரை பற்றி கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திரவகோல் என்றவர் ராமலிங்க அடிகளார். ஓகேங்களா? கடவுள் பெயரால் உயிர் கொலை செய்வது அறவே என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார். ஓகேவா? உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டிற்கு வழிவகுத்தவர் ராமலிங்க அடிகளார். ஓகேவா? எப்பயுமே அந்த ராமலிங்க அந்த வள்ளலாருடைய ஃபோட்டோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வடிவம் இருக்கும். அதுதான் அவருடைய உருவ வழிபாடு. இதெல்லாமே பழைய டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துட்டு பாரதியார் யார், வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பாராட்டினார். ஓகேவா? இப்போ வெறும் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வள்ளலார். அதுவே ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் யார் என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்டாருன்னா பாரதியார். ஓகேங்களா? அடுத்து, தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் என்று கருதியவர் யார்? பாரதியார். சரி, என்று கருதியவர் ராமலிங்க அடிகளார். ஓகேங்களா? வள்ளலார் ஒரு சித்த மருத்துவர். ஓகேவா? இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா திருவருட்பா அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த திருவருட்பா நூல்கள் பார்த்தீங்கன்னா 6 தொகுதிகளாக இருக்குது. ஓகேங்களா? அது எப்படி பிரிப்போம்? திரு ப்ளஸ் அருள் ப்ளஸ் பா அப்படின்னு பிரிப்போம். ஓகேங்களா? இந்த திருவருட்பா நூல் பார்த்தீங்கன்னா இறைவனின் அருளால் பாடப்பட்டது. அப்படி இல்லைன்னா இறைவனின் அருளை நம்ம பெறுவதற்காக பாடப்பட்டது தான் இந்த திருவருட்பா. இதனுடைய பாடல்கள் பாருங்க 5818. ஓகேங்களா? திருவருட்பாவுடைய பாடல்கள். அடுத்து, இவர் நிறுவிய அமைப்பு பாருங்க, சமரச சுத்த சன்மார்க்க சபை. ஓகேங்களா? அடுத்து, சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை. ஓகேங்களா? 3 அமைப்புகள் நிறுவியிருக்காரு. ஓகே, இந்த அமைப்புகள் எல்லாமே நிறுவிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடலூரில். ஓகேவா? அடுத்து, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற பாடல் எங்கே இடம்பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பாவில் பிள்ளை பெரு விண்ணப்பம் அந்த பகுதியில் தான் இந்த பாடல் இடம்பெற்று இருக்கு. ஓகேங்களா? இப்போ ராமலிங்க அடிகளாரின் வேறு பெயர் பாருங்க, புரட்சி துறவி, வள்ளலார், இறையருள் பெற்ற திருக்குழந்தை, திரு அருட்பிரகாச வள்ளலார். ஓகேங்களா? இவர் எழுதின நூல்கள் பாருங்க, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம்,
இதில் சதகம் அப்படின்னா அந்த பழைய கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க. 100 பாடல்களை கொண்ட நூல். ஓகேங்களா, 100 பாடல்கள் தான், செய்யுள்கள் உரைநடை எதுவுமே கிடையாது, வெறும் பாடல்கள். ஓகேங்களா. அடுத்து சின்மய தீவிகை. அடுத்து உரைநடை நூல் பாருங்க. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ கர்ணாய ஒழுக்கம். ஓகேங்களா. அடுத்து வடிவுடை மாணிக்க மாலை, தெய்வ மணி மாலை, எழுத்தெறியும் பெருமாள் மாலை. இது எல்லாமே பாருங்க மாலை மாலை மாணிக்கம்னு வருதா. ஓகே, இந்த எழுத்தெறியும் பெருமாள் மாலை யார் மீது பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் சிவன் மீது பாடப்பட்டது. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பாருங்க. திகம்பர சாமியாரால் உத்தம மனிதர் என்று பாராட்டப்பட்டவர் வள்ளலார். ஓகேங்களா. ஓகே, இப்போ புக்கில் இருக்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் வந்து ஒரு நாள் இப்போ ரொம்ப தூரம் நடந்துட்டு, ஒரு இளம் வயதில் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. அதனால் அங்கே இருக்கிற ஒரு சத்திரம் ஒன்றில் படுத்து திண்ணையில் படுத்து உறங்கிட்டு இருக்கிறார். ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் வந்தான். அவர் காதில், வள்ளலாருடைய காதில் இருந்த 2 கடுக்கான பார்க்குறான். அதை பார்த்துட்டு அதை வந்து நம்ம எப்படியாவது திருடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் அவர் படுத்திருக்கும்போது அந்த வந்து பார்த்தவன் ஒரு காதில் இருக்கிற கடுக்கான கலட்டுறான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு காதில் இருக்கிற கடுக்கான் கலட்டுறதுக்காக வள்ளலார் அப்படியே கொஞ்சம் திரும்பி படுக்கிறாரு. அப்போ இன்னொரு காதில் இருக்கிற கடுக்கானையும் கழட்டிட்டான். ஓகேங்களா. இதுக்கப்புறம் வள்ளலார் மெதுவாக அவர்கிட்ட, அந்த திருடங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அப்பா இந்த 2மே தங்க கடுக்கன்கள். ஓகேங்களா. இதை வந்து நீ ரொம்ப கம்மியான விலைக்கு விற்று விடாதே. ஓகேங்களா. ஒரு கடுக்கானோட நீ கழக்கி போனால் உன்னை திருடன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்னொரு கடுக்கானையும் கலட்டுறதுக்காக நான் திரும்பி படுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. இதை சொன்ன உடனே அவர் ரொம்ப வெட்கி தலை குனிகிறாரு. ஓகேங்களா. அடுத்து பசியால் வாடுறதுக்காக வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி உணவளிக்கிறார். ஓகேவா. பசித்தவருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதனையும் வடலூரில் இப்போ வரைக்குமே அங்கே உணவு நம்ம போனால் சாப்பிட்டு வரலாம். ஓகே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறாரு. அப்போ வள்ளலார் வாடி போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா 1874 தைப்பூச திருநாளன்று வடலூரில் மேட்டுக்குப்பம், அதுக்கு முன்னாடி இருக்கிற சித்தி வளாகம், அந்த இடத்துல ஜோதிக்கிட்ட ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே இல்லைங்களா. அடுத்து அன்னை தெரசா பற்றி பார்க்கலாம். அன்னை தெரசா பாருங்கள், ஒரு நாள் ரோட்டு ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு சாலையில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சாலை ஓரமாக ஒரு வயசான பாட்டி, ஓகேங்களா, ஒரு கையில் பூனைக்குட்டியை கையில் வச்சுக்கிட்டு படுத்துருக்குறாங்க. அதை பார்த்த உடனே அன்னை தெரசா அந்த பாட்டிக்கிட்ட போய் உற்று நோக்குறாங்க. அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா தொழுநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டியோட கையில் விரல்களே இல்லை. அன்னை தெரசா அவங்க மனசை வந்து கொஞ்சம் கலங்கிருச்சு. அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு அருகில் போயிட்டு அந்த பாட்டி தொட்டு பார்க்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி, என்னை வந்து யாருமே தொடாதீங்க, என்னை தொட்டுறீங்கன்னா உங்களுக்கும் அந்த நோய் வந்துடும் அப்படின்னு என் உறவினர்களே என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாருமே என்கிட்ட பேசுகிறதே இல்லை, எனக்குன்னு இருக்கிறது இந்த பூனை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அன்னை தெரசாவுக்கு ரொம்ப கண்ணு தண்ணி வந்துருச்சு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து உதவி செய்ய யாருமே இல்லாமல் வாடி போய் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த காலத்தில் தொழுநோய் கடுமையான நோயாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணை உள்ளம் கொண்ட நம்ம அன்னை தெரசா அவங்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சமூக சேவையில் இறங்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதனால் அவங்களுக்கு 1979 நோபல் பரிசு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேங்களா. ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுவே மக்களுக்கு எடுத்துட்டு அந்த இடத்துல ஏழைகளுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி
என்று கூறியவர் விவேகானந்தர். ஓகேங்களா, இந்த மாதிரி அன்னை தெரசாவும் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பணி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது பாருங்கள், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. ஓகேங்களா, இப்போ இவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் அன்னை தெரசாவுடைய அவங்கள பற்றி கொஞ்சம் வரலாறு பார்க்கலாம். பாருங்க, அன்னை தெரசா. ஓகேங்களா, அன்னை தெரசாவோட பிறப்பு பார்த்தீங்கன்னா 26/8/1910. ஓகேவா, அன்னை தெரசா பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்ஜி. அன்னை தெரசாவோட பூர்வீகம் அல்பேனியா. ஓகேவா, அன்னை தெரசா இந்தியா வருகை புரிந்த ஆண்டு 1929. ஓகே, அன்னை தெரசாவோட இயற்பெயர் ஆக்னஸ் போஜா ஜியூ. ஓகேங்களா, ஓகே, 1950 கல்கத்தாவில் பிறர் அன்பின் பணியாளர் அப்படிங்கிற ஒரு கத்தோலிக்க துறவற சபையை தோற்றுவிக்கிறாங்க. அந்த பிறர் அன்பின் பணியாளர் அந்த அமைப்போடைய சேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்க, காச நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாத்துக்குமாக அந்த அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. ஓகே, இவங்களுடைய சேவையெல்லாம் உலகம் முழுவதும் பரவறதுக்கு ஒரு மெல்கம் முக்கெரிஜ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. அந்த படத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா சம்திங் பியூட்டிஃபுல் பார்காட். ஓகேங்களா, அடுத்து 1955 நிர்மலா சிசு பவன் அனாதை குழந்தைகளுக்காக ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. ஓகேங்களா, அனாதை குழந்தைகளுக்காக அமைப்பு எப்போ? 1955 நிர்மலா சிசு பவன். ஓகேவா, அடுத்து இவங்களுக்கு 1962 ராமன் மகச்சே விருது தராங்க. அடுத்து 1979 அமைதிக்கான நோபல் பரிசு. ஓகேவா, அதுக்கு அடுத்த வருஷமே 1980 பாரத ரத்னா விருது வழங்குறாங்க. ஓகேங்களா, அப்புறம் 1992 அன்னை தெரசாவுடைய அதிகாரப்பூர்வ வாழ்க்கை வரலாற்றை பற்றி உலகிற்கு வெளிக்காட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன் சாவ்லா. ஓகேங்களா, ஓகே, அன்னை தெரசாவோட சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவின் அருளாளர். ஓகேங்களா, அன்னை தெரசா இறப்பு பாருங்கள் 5/9/1997. ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த ஆளை பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேங்களா, இவங்க பார்த்தோன்னா பீகாரை சேர்ந்த ஒரு சர்மா உயர் ஜாதி குடியை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா, இவங்களுடைய இந்த கைலாஷ் சத்யார்த்தியோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கைலாஷ் சர்மா. சர்மாங்கிறது இவங்களுடைய ஜாதி பெயர். ஓகேங்களா, சர்மாங்கிறது இவங்களுடைய ஜாதி பெயர். அப்புறம் ஓகே, பீகாரில் பிறந்துட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக தன்னுடைய வீட்டில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வராங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சமையல் யார் செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சர்மா வந்து தன்னுடைய சமையல்காரங்க கூப்பிட்டு விட்றாங்க. அந்த சமையல்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சர்மா இருந்துக்கிட்டு இனிமேல் அந்த சர்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நாங்கள் சாப்பிட மாட்டோம், உயர் ஜாதிங்க சமைச்ச சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சர்மாங்கிற பேரை எடுத்துகிட்டு சத்யார்த்தி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து கைலாஷ் சத்யார்த்திற்கு அமைதிக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா 2014 கொடுத்துருக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சின்ன வயசில் டெய்லியும் பள்ளிக்கூடம் போகும்போது அந்த வழியாக ஒரு பையன் தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து செருப்பு தைச்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. நீ ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிற, என் கூட பள்ளிக்கூடம் வரையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் வந்து என்கிட்ட பணம் இல்லை, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க முடியும்னு சொல்கிறாரு. இதை கேட்டால் அவர் மனசில் ரொம்ப இதாகிருச்சு, ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. தன்னுடைய உயர் ஜாதியிலிருந்து ஒரு குழந்தைகளுக்காக ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. அந்த அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சன் பச்சோவோ ஆந்துலோன் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிச்சு, அந்த அமைப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் குழந்தை தொழிலாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டணும், அவங்கள வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், அவங்களுக்குன்னு ஒரு கல்வி அறிவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஓகேங்களா, அடுத்து 1980 வாக்கில் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா
தன்னுடைய 30 வருஷமாக 86,000 குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்கிறாரு. அப்புறம் 103 நாடுகளுக்கு 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செஞ்சு ஒவ்வொரு குழந்தையை பார்த்தும் பேசி அவங்கள எல்லாருமே அந்த தொழிலிருந்து மீட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பாருங்கள். குழந்தை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், அது மிகவும் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது மனிதநேயம். ஓகேங்களா? தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். ஓகேங்களா? அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு எப்போ கிடைத்தாங்க? 1979. ஓகேங்களா? கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். ஓகேங்களா? பொறுத்துக்கா பாருங்க. வள்ளலார் அப்படின்னா பசிப்பினி போக்கியவர். ரெண்டாவது, கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னா குழந்தைகளின் உரிமைக்காக பாடுபட்டவர். மூணாவது, அன்னை தெரசா பார்த்தீங்கன்னா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் அல்லது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கான கொஸ்டின் வந்து நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.